வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸ், பேரு கால் புருஷ் அப்படின்றது. இதோட கான்செப்ட் வேற லெவல்ல இருக்கும். பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். அந்த கான்செப்டை சொன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பேசிக் பிளாட்டை மட்டும் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒரு பார்க்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கேஸை நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கிறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நான் லைட்டா மட்டும் தான் கதையை சொல்லியிருக்கேன். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இந்த கதையில வரும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஃபரியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இப்போ ஒரு பார்க் ஏரியாவுக்கு தான் வந்திருக்காங்க. லேக்குக்கு பக்கத்துல தான் இந்த பார்க் இருக்கு போல. யாரையோ பாக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு வந்திருக்காங்க. இப்போ அந்த நபருக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாங்க. அவர் போனையே எடுக்க மாட்டாரு. இவங்களுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். இவங்களுமே மேற்கொண்டு அந்த நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒரு நபர் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அவர் முகத்தெல்லாம் மறைச்சிருக்காரு. ஒரு ஆண்னு மட்டும் நமக்கு தெரியுது. வந்தவர் கொடூரமா இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாரு. இது ஒரு லேக் பகுதின்னு சொன்னா பாத்தீங்களா. இப்ப காலையில சமயம் போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோ பேரு மிரஜ் அப்படின்றது. இவர் தான் இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இவர் கூடியே இருக்க மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. ஆக்சுவலா ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் போய் பாடியை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு மரத்துக்கிட்ட தான் அந்த பாடி இருக்கு. கழுத்துல வெட்டி தான் இந்த பொண்ணை சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. இந்த பொண்ணு பேரு ஃபரியா அப்படின்றது. இந்த ஃபரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்டியன் இருப்பாரு. அதாவது கூட இருந்து பாத்துக்கிற ஒரு பெரியவர் இருப்பாரு. அவரை ரீச் பண்ணலான்னு பார்த்தா ரீச் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே சமயம் பாடியை கொலை பண்ணவன் ரொம்ப லாங்ல இருந்து இழுத்துட்டு வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல அவன் இழுத்துட்டு வந்ததுக்கான ரத்த கரெல்லாம் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இங்க ஒரு சேர் இருக்கும்ன்றது ஹீரோக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல 2 சேர் இருக்கும். ஒரு சேர் தான் இருக்கு. இன்னொரு சேர் மிஸ் ஆகுது. இந்த பார்க்க வச்சிருக்கவங்க சேரை தூக்குனாங்களா இல்ல நேத்து இந்த சேர் காணாம போயிருக்கான்றத கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவரோட பொசிஷன்லயே ஜகான்கீர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இந்த கேஸை எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சீனியர் இருக்கார்ல, மிரஜுக்கு இந்த கேஸை தரலாம்னு நினைக்கிறாரு. நான் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரஜும் சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன மிரஜுக்கு கேஸ் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஜகான்கீரோட முகமே மாறிடுது. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து கேஸை வாங்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பழக்கமானவங்க 2-3 பேர் இருப்பாங்க. அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருக்காங்க. இதை தாண்டி தெரிஞ்சவங்கன்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றதுக்காக இவர் வர வச்சிருக்காரு. அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. பெருசா அந்த பொண்ணை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி, எனக்கு கொஞ்சம் தான் சார் பழக்கம்ன்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்றாங்க. இவர் ஒவ்வொருத்தரா விசாரிக்கும் போது அந்த பார்க்கோட செக்யூரிட்டியை விசாரிக்கிறாரு. அந்த டைம் நீ எங்க போனன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், ரெஸ்ட் ரூமுக்கு தான் சார் போனேன். அதுக்குள்ளதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு நடந்ததை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆக மொத்தத்துல விசாரணையிலேயே உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறது தெரியுது. ஏறக்குறைய இவங்க 2 பேருக்கு கல்யாணம் 7 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலாமான்ற மாதிரி 2 பேருமே யோசிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் சமையல் வேலையை பாக்குறாங்க. இவருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. நியூஸ்ல இந்த கொலையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டே இவரும் கண்ணா சந்திருக்காரு. இவர் கண்ணா சந்திருக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது வெள்ளையா இருக்க ஒரு ரூம்ல 2 பேர் இவரை பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் எழுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனதுனால செக் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டியும் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவருமே வாங்குறதுக்காக ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த கொலை கேஸை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் ஒரு பெரியவர் பாக்குறாரு. மிரஜ்னு ஒரு ஆபீசர் தான் விசாரிக்கிறதா நியூஸ்ல சொல்றாங்க. இப்ப உடனே இந்த பெரியவர் மிரஜ் நம்பரை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப மிரஜுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இதே மாதிரி லேக்குக்கு பக்கத்துல தான் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை நான் தான் விசாரணை பண்ணேன் சார். அப்ப எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு சார். அந்த கேஸோட விசாரணையில மிரஜ் அப்படின்ற ஒரு பேர் அடிபட்டது. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப மிரஜ்னு உங்க பேரை நியூஸ்ல பார்த்தேன். அதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசும்போதே டவர் இல்லாம கட் ஆயிருது. என்ன இந்த பெரியவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மையா இல்ல யாராவது விளையாடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இங்கதான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட்ட கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. மத்த ஆளுங்களையும் செக் பண்ண சொல்றாரு. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் செக் பண்றாங்க.
அந்த இடத்துல பார்த்தா புதக்குழி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல யாரோ விழுந்த மாதிரி இருக்கு. யாரோ இந்த இடத்துக்குள்ள விழுந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிருக்காங்க. நேத்து கூட இது நடந்திருக்கலாம், அதனால இத பத்தி விசாரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே டாக்டர் லேடிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு மேல பிசு பிசுன்னு இருந்தது, என்னன்னு பார்த்தா சீமன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு ரேப் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல சார், நேத்துலாம் ரேப் நடக்கல, மேல மட்டும் சீமன் இருந்திருக்கு, அவன் மாஸ்டர்பேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு செக்ஷுவலா ஆக்டிவா தான் இருந்திருக்கா, ஏன்னா இந்த பொண்ணு ஒரு நபரால பிரெக்னன்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருக்கானா கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பாய் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் பிரச்சனை வந்து பாய் ஃப்ரெண்டு கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பாய் ஃப்ரெண்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப டீம்ல சீனியர் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஜஹாங்கீர் இருக்கார்ல, வேணும்ட்டே இவர்கிட்ட குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஈரோ அவருக்கு பெருசா பதில் சொல்ல மாட்டாரு, சீனியரை பார்த்த மாதிரி தான் பேசுறாரு. இவ பிரெக்னன்ட் ஆயிருக்கா சார், யாரையாவது லவ் பண்ணி அவனுக்கும் இவளுக்கும் பிரச்சனை வந்து அவன் கூட இதை பண்ணிருக்கலாம் சார், நான் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சீனியர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பேசுறாரு. இவ பிரெக்னன்டா இருந்திருக்கா, நீங்க தான் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியாம இருக்காது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், அவ பிரெக்னன்டா இருந்ததை பத்தி எனக்கு தெரியாது சார், ஆனா அன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன், அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நீங்க முதல்லயே சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு. ஏற்கனவே கல்யாண ஆன நபர் கூட தான் ஃபரியா பழகிட்டு இருந்தா, இதை எப்படி சொல்றதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன், அவன் பேரு தீபன் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த தீபனோட அட்ரஸ் எனக்கு வேணும்னு கேட்கறாரு. இவங்களுமே அட்ரஸ் எல்லாம் எழுதி தந்துடுறாங்க. அந்த தீபனை பார்க்கணுன்ற மாதிரி இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா தீபன் இல்ல, தீபனோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி கேட்கறாரு. வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த நாள் நைட்டு எங்க இருந்தாருன்ற மாதிரி கேட்கறாரு. அந்த நாள் நைட்டு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ ஆலிபை இருக்குன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆனா ஒய்ஃபு கூட போய் சொல்லலாம்ல, அதனால உங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தோடனே எங்களை பாக்குறதுக்காக வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண என்கொயரி தான், அவர் வந்தோட வேலையை எங்களை பார்க்கறதுக்காக வர சொல்லுங்கன்ற மாதிரி இங்கிருந்து கிளம்புறாரு. ஃபரியா சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல இவங்க யோசிக்கிறாங்க. தீபனோட அஃபேரை பத்தி ஒய்ஃபுக்கும் தெரியும் போல. இப்ப ஹீரோ வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபை எழுப்புற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்ணை மூடி இருந்த இவருமே கண்ணை திறந்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லாம இருக்குல்ல, இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க போயிருக்க மாட்டாங்க, பேசாம செக் பண்ணி பார்த்தா என்ன, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. சரி சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் இவருக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. பேசுற இவர் கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. அசிஸ்டன்ட் அப்படி என்ன விஷயம் சொன்னார்னு தெரியல, எனக்கு வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவரும் வேக வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவர் நேரா சிசிடிவியை பாக்குறதுக்காக தான் வராரு. பிணவரை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிசிடிவியை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிணவரைக்குள்ள ஒரு நபர் வந்திருக்காரு. வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃபரியாவோட பாடியை பாக்குறாரு. அந்த பாடியில இருந்து எதையோ எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு அப்படின்றது கிளியரா பதிவாகல. இப்ப அந்த நபர் இருக்கார்ல, கேமராவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்புறாரு. இவன் எப்படி திடீர்னு உள்ள வந்தான், நம்ம பாதுகாப்புலாம் போட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படி அவன் உள்ள வந்தான், காசு கொடுத்து கரெக்ட் பண்ணானா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. சார், எப்படி வந்தானே தெரியல, நாங்க நல்லபடியா தான் பார்த்துட்டு இருந்தோம், அதை மீறியும் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன எடுத்தான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி வருது. அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே இல்லையே, அப்ப என்ன எடுத்தான், கையில எதையோ எடுத்து வச்சான், அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவனோட ஃபேஸ் தான் நமக்கு தெரியுது இல்ல, இவன் ஃபேஸை வச்சே இவன் யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. சரி சார், 3 நாள்ல கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க அந்த நபர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 8 நாள் ஆயிருது போல. அந்த நபரோட வீட்டை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுல பார்த்தா வித்தியாசமா நிறைய பொருள் இருக்கு. சித்த மருத்துவர்கள் பாட்டில்ல நிறைய மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நிறைய மருந்தெல்லாம் அவர் வச்சிருக்காரு. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நபர் வந்துடுறாரு. அவர் பேரு ஆசாத் அப்படின்றது. அந்த ஆசாத் இருக்காருல, என்ன சார் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே நாங்க எதுக்காக வந்திருக்கோம் எனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. எனக்கு எப்படி சார் தெரியும், சொன்னாதானே தெரியும்ன்ற மாதிரி ஆசாத் சொல்றாரு. ஏண்டா, போலீஸ் கஸ்டடியை மீறி அந்த இடத்துல பாடியில இருந்து எதையோ எடுத்திருக்க, என்ன எடுத்த, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எது பாடியில இருந்து எடுத்தனா, நான் என்ன எடுத்தேன், நான்லாம் எதுவுமே எடுக்கலன்ற மாதிரி ஆசாத் சொல்றாரு. ஓஹோ, நீ எதுவுமே எடுக்கலையாப்பா, அப்ப இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா பாருன்ற மாதிரி அந்த பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. இந்த பொண்ணை நான் நியூஸ்ல தான் சார் பார்த்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் ஆசாத் சொல்றாரு. இந்த விஷயத்த ஹீரோ நம்ப மாட்டாரு. எங்க கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த போட்டோவை பாருன்ற மாதிரி சிசிடிவி மூலியமா எடுத்த போட்டோவை காட்டுறாங்க.
சார் இவன் அச்சசலா என்ன மாதிரி தான் சார் இருக்கான், ஆனா நானும் அந்த மாதிரி எங்கேயுமே போல சார், நான் நைட்டு முழுக்க இங்கே தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு நடன்ற மாதிரி இந்த நபரை கையோட அரெஸ்ட் பண்ணி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஆகாத நபர் இருப்பார்ல, அவர் பேரு ஜஹாங்கீர்னு சொல்லியிருப்பேன். அந்த ஜஹாங்கீரும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலையா, அந்த சீமன் சாம்பிள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தியே அது மூலியமா எதுவுமே கிடைக்கலையான்ற மாதிரிலாம் நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அவர்கிட்ட இவர் சாதாரணமா பேசி அனுப்பி விடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவர் அசிங்கமா திட்டுறாரு. ஏன்னா எப்ப பாரு நம்மளுக்கு பிரச்சனை குத்துக்கிட்டே இருக்கான்ற மாதிரி தான் திட்டுறாரு. போன் மூலியமா ஒரு பெரியவர் பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பெரியவர் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. சார் நான் சொல்றது உண்மை சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது சார், அந்த கேஸை நான் பயங்கரமா விசாரணை பண்ணேன், ஆனா கடைசி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இவருமே அந்த எவிடன்ஸ் எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாம பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கவர் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்பதானே இவங்க ஆசாத தூக்கிட்டு வந்திருக்காங்க, ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆசாதோட போட்டோவை இவர் வரைஞ்சிருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையிலயும் ஏதோ ஒரு விஷயத்துல ஆசாத் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால்தான் அவரோட போட்டோவை அந்த டைம்ல வரைஞ்சிருப்பாங்க. அதே இவன் தான் உங்ககிட்டயும் இப்ப வந்திருக்கான், ஏதோ தப்பா இருக்கு சார், அந்த அசாத் டைம் டிராவல்லாம் பண்றான் போல அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அசாத பாக்குறாங்க. அவர் எந்த ஒரு கவலையும் இல்லாம எப்ப வருவாங்கன்ற மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்காரு. சார் நானும் உங்க கூட உள்ள வரேன்ற மாதிரிலாம் பெரியவர் சொல்லிட்டாரு. சரி வாங்கன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த பெரியவரையும் கூட்டு வந்துடுறாரு. உண்மையை சொல்லு, நீ யாரு, நான் உன்னை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன், அப்பயும் நீ இதே மாதிரி தான் இருந்த, இப்பயும் இதே மாதிரி தான் இருக்க, உனக்கு வயசே ஆகாதான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, தெளிவா எதுனாலும் கேளுங்க, அப்பதான் என்னால பதில் சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபரியான்ற பொண்ணு கிட்ட இருந்து என்ன எடுத்தன்னு ஹீரோ கேட்கிறாரு. நான்லாம் எதுவுமே எடுக்கலன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே எதுவுமே கிடைக்காம வெளியே வந்துடுறாங்க. கண்டிப்பா அவன் டைம் டிராவல் பண்றான்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தவன் வேற சார், இவன் வேற சார், ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த அசாத் ஆள் எப்படின்றத பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு பாக்குறாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் அதிகம் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டான் சார், எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடப்பான், டிராகுலா மாதிரி தான் சார் அவன் சுத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த நாள் நைட் அவன் எங்க இருந்தான்னு விசாரிச்சு பாக்குறாங்க. எக்ஸாக்டா அந்த நாள் நைட் அவன் எங்க இருந்தான்றதை இவரால தெரிஞ்சுக்க முடியல. சரி தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லிடுறாரு. இப்பதான் தீபன் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதாவது ஃபரியாவை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஃபரியாவோட பாடி மேல சீமன் கிடைச்சிருக்கும், அது யாரோட சீமன்னு தெரியல, அதனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட சீமனையும் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தீபனோட சீமனும் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஃபரியா இறந்து போனதை இவரால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. சார் அவ பிரெக்னன்ட் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், ஆனா முக்கியமான விஷயத்த பேசணும் வான்ற மாதிரி சொன்னா, இதை சொல்றதுக்காக தான் என்ன வர வச்சிருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது, நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னா அவளை காப்பாத்தி இருப்பேன் சார், இதெல்லாம் நடந்திருக்கவே செய்யாது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. நான் அஃபேர் வச்ச விஷயம் என்னோட ஒய்ஃபுக்கும் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க என்ன உட்கார வச்சு அட்வைஸ்லாம் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இந்த அஃபேரை ஸ்டாப் பண்ணிருங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அன்னைக்கு கூட வேணும்ட்டே போக விடாம அவங்க தான் சார் பண்ணாங்க, நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஃபரியா என் கூட உயிரோட இருந்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ஃபீலிங்கா பேசுறாரு. சரி கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்களுக்கு இன்னமும் தீபன் மேல டவுட் இருக்கு. அந்த ஃபரியா பிரெக்னன்ட்டா இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம், அதனால கூட இவர் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி தீபனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹஸ்பண்ட நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிட போறான்றதுக்காக ஒய்ஃப் கூட ஆளை வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சீக்கிரமா அந்த சாம்பிளை கம்பேர் பண்ணி ரிப்போர்ட்டை வாங்குங்கன்னு சொல்றாரு. அந்த அசாத் வாயை திறந்து எதுவுமே பேசல, அதனால ஒரு செல்லுக்குள்ள தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. ஒரே ஒரு சிகரெட் மட்டும் தாங்கன்னு அவன் கேட்கறான். இவருமே சிகரெட்லாம் தந்துடுறாரு. எதுக்குடா இப்படி கஷ்டப்பட்டு இருக்க, என்ன எடுத்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார், ஆனா என்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன்னா அந்த லிக்விட் தான் அதுக்கு காரணம். இவன் பேக்கெட்ல தான் அந்த லிக்விட் இருக்கும், இந்த லிக்விட குடிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும்ன்ற மாதிரி சொல்றான். இந்த லிக்விட குடிச்சா எப்படா புரியும், நீ உண்மையை சொன்னாதான் எனக்கு புரியும், ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கறது. சார் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்ன்ற மாதிரி அவன் சொல்றான். இவன் கிட்ட எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ஃபரியாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசுறாரு. ஃபரியாக்கு ஒரு கார்டியன் இருந்ததா சொல்லியிருப்பாங்க. அந்த கார்டியன் இன்னுமே கிடைக்காம இருக்காது. அந்த கார்டியன் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கார்டியனுக்கும் ஃபரியாக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டுமே ஒரு விஷயத்த ரீகால் பண்ணி யோசிக்கிறாங்க.
ஆக்சுவலா அந்த கார்டியனுக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கும். சொந்தக்கார அங்கிளா தான் இருப்பாரு. ஃபரியா வீட்ல இருக்கும்போது ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. அப்படி போட்டிருக்கும் போது அந்த அங்கிள் கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்திருப்பாரு. அதாவது அங்கிளுக்கு ஃபரியா மேல ஒரு கண் இருந்திருக்கு. அத ஃபரியாவும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக முன்னாடியே சொல்லன்னு கேக்குறாரு. சார் தெரியாம ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருக்கு ஹெவியா அந்த கார்டியன் மேல தான் டவுட் வருது. அதாவது கார்டியனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு தீபனால பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இது தெரிஞ்சு ஒரு கோவத்துல அவரு கூட கொலை பண்ணிருக்கலாம், தலைமறைவாயிருக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப எல்லா பக்கமும் அந்த கார்டியனை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஒய்ஃபை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அதனால ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் இவர் அசந்து தூங்கிடுவாரு. ஒய்ஃப் தான் எழுப்பி விடுறாங்க. இப்ப நர்ஸ் இருக்காங்கல்ல, சார் இதுல உங்களோட சீமன் சாம்பிளை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே ரெஸ்ட் ரூம்ல சாம்பிள் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க எல்லார்கிட்ட இருந்தோ சீமன் சாம்பிள் வாங்கினாங்கல்ல, யார் கூடயும் மேட்ச் ஆகல அப்படின்றது தான் தெரிய வருது. இதை தாண்டி புதுசா ஒரு விஷயம் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த லேக்ல ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கும். இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கார்டியனை எல்லா பக்கமும் வலவீசி தேடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கார்டியனோட பாடி தான் கிடைச்சிருக்கும். இதை தாண்டி ஒரு சேர் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அந்த சேருமே கிடைச்சிருக்கும். சேரோட சேர்த்து தான் அவரோட பாடியை போட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. கண்டிப்பா அந்த பொண்ணை இந்த கார்டியன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருப்பாரு. ஆனா கார்டியனோட உடம்பு அழுகி போயிருக்குல்ல, ஏறக்குறைய இவருமே அதே நாள் இறந்து போயிருக்காருன்றது தெரிய வருது. அப்ப இவர் கொலை பண்ணலனா யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. இப்ப மீடியாட்களும் இந்த கேஸை இன்னும் போலீஸுங்க சால்வ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவர் பேட்டி தரதுக்காக வரும்போது இவர்கிட்டயும் வில்லங்கமா நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டவர் இருக்காருல, மீடியா கிட்ட கோவமா பேசிட்டு வேகமா உள்ள வந்துடுறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்ச சீனியர் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்குதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள இந்த கேஸ்ல போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்ட போய் இந்த கேஸை கொடுத்தேன் பாரு, என்னதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஜஹான்கீர் என்கிட்ட தாங்கன்ற மாதிரி கேட்டார்ல, இப்ப ஜஹான்கீர் கிட்ட தரலான்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிடுறாரு. இதனால ஹீரோவும் அப்செட் ஆன மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது ஆசாத் சொன்னது ஞாபகம் வருது. இந்த லிக்விட குடிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடுறதுனால சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. அந்த லிக்விட எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. பேசாம இந்த லிக்விட குடிச்சு பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை விஷமா இருந்தா நம்ம செத்து போயிடுவோமே, அதனால டாக்டர் கிட்ட செக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த டாக்டர் லேடி கிட்ட செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அவங்களுமே செக் பண்ணிலாம் பாக்குறாங்க. சார் பிரச்சனை தர மாதிரி இந்த லிக்விட்ல எதுவுமே கிடையாது, ஏறக்குறைய மூலிகை தண்ணி மாதிரி தான் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அவன் இடத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆசாதோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளதான் நுழையிறாரு. அந்த ஆசாதுக்கு அசிஸ்டண்டா ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க போல. இவரை பார்த்தோன்னா பயந்து வேகமா ஓடிடுறாங்க. நில்லு நில்லுன்னு சொல்றாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடிடுறாங்க. சரி லிக்விட ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவரும் லிக்விட குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை குடிச்சோன்னா இவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயமா இவருக்கு தெரியுது. ஆக்சுவலா ஒய்ஃப் பேசும்போது இவர் கண் அசந்திருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கண் அசந்திருந்தாருல, ஒய்ஃப் தான் எழுப்பி விட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கு போறாரு. என்னடா இந்த இடத்துக்குலாம் நம்ம போறோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது ஏறக்குறைய டைம் டிராவல் பண்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவர் இப்ப மயங்கின மாதிரி படுத்திருக்காரு. அதை அந்த சின்ன பொண்ணு பாக்குறா. இவரை எழுப்புற வேலையெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜஹான்கீர் ஆசைப்பட்ட மாதிரியே கேஸ் இவருக்கு வந்துருச்சு. இவர் இருக்கார்ல, அந்த அசாத வச்சே கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேஸை முடிக்கணும், அப்பதான் சீனியர் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும்னு யோசிக்கிறாரு. அவனை அடிச்சாது சம்மதிக்க வைங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஃபீலிங்கை பத்தி யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கே போன மாதிரி உணர்வு வந்திருக்கும். இத பத்தி ஒய்ஃப் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாரு. பாஸ்டுக்கு போற மாதிரி ஃபீலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் நிஜமா ஃபீல் பண்ணன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃபுமே டென்ஷன் ஆகி பேசுறாங்க. உங்களோட வேலையில நீங்க அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆவறீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு காரணம். டாக்டர் தான் அவ்வளவு சொன்னாங்கல்ல, நீங்க குழந்தைக்காக ஏதாவது ட்ரை பண்றீங்களா, எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகுது. நான் கேஸை பத்தி பேசிட்டு இருக்கேன், இப்பதான் குழந்தைய பத்தி நீ பேசுவியான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. லைட்டா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் எப்பவுமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. எனக்கு ஆசாத் விசாரணைக்காக வேணும், எப்படியாவது ஆசாத மட்டும் வெளியே கூட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் வேணும்ட்டே அங்க இருக்க நிறைய ஆளுங்களை அனுப்பி விடுறான். அந்த கேப்ல ஆசாதா அங்க இருந்து இவங்க கூட்டு வந்துடுறாங்க. ஆசாது கிட்ட என்ன நடக்குது, எனக்கு அந்த லிக்விட பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. முதல்ல எனக்கு சரக்கு அடிக்கணும், தம் அடிக்கணும், என்ன ஒரு பாருக்கு கூட்டு போங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஒரு பாருக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்பயாவது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே அதை டைம் டிராவல் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இது டைம் டிராவல் பண்ண முடியுமான்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. ஆனா இவர் ஃபீல் பண்ணார்ல, அதனால நம்புறாரு. அசிஸ்டன்ட்டுக்கு வேலை வந்திருக்கோம், அவர் கிளம்பி போயிருப்பாரு. ஹீரோ கிட்ட மட்டும் தான் இந்த அசாது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ மயக்கம் போட்ட மாதிரி விழுந்தார்ல, நல்ல வேலை என்னோட அசிஸ்டன்ட் உன்னை எழுப்பி விட்டா, இல்லனா உன்னோட உயிரே கூட போறதுக்கான வாய்ப்பு இருந்தது, கவனமா தான் இதை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை இப்ப ஹீரோவும் முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அசாதோட வீட்டுக்கே அசாதை கூட்டு வந்துடுறாரு. அசாது காணாம போனது இன்னும் மத்தவங்களுக்கு தெரியல. அந்த ஃபரியா இருந்தால அந்த இடத்துக்கு என்னால போக முடியுமா, அந்த இடத்துல போனா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துக்கு கூட போலாம், அந்த பொண்ணோட ரத்தம் மட்டும் வேணும்னு கேக்குறாரு. அந்த பொண்ணோட பாடியை தான் எரிச்சாச்சு, எப்படி ரத்தம் கிடைக்கும், ரத்தம்லாம் கிடைக்காதுன்னு ஹீரோ சொல்றாரு. ஏதாவது ஒரு உயிர் போச்சுன்னா அந்த ரத்தத்தை வச்சு அந்த உயிர் என்னைக்கு போச்சோ அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி தான் அசாது சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் பாடியை வச்சிருந்த டைமுக்கு நம்ம போனோம், எப்படி போறது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்பதான் அசாதோட இடத்துல ஒரு எலி செத்து போனதை பத்தி அசாது சொல்லியிருப்பாரு. அந்த எலி செத்து போனது பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷ ரத்தம் மட்டும் தான் வேணுமா இல்ல எலி ரத்தம் கூட ஓகேவான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவன் அந்த எலியை தான் எடுக்க சொல்றான்றத அசாது புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா எலி செத்ததுனால ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, இப்ப தோண்டி அங்க இருக்க எலியை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எலி உடம்புல இருந்து ரத்தம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரத்தத்தை எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த ரத்தம் மூலியமா இவருமே கெமிக்கல் எல்லாம் கலந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஆளு உண்மையை தான் சொல்றானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் டவுட்டா தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த அசாத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீட்லயே சீக்ரெட்டா ஒரு ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூமுக்கு தான் ஹீரோவை கூட்டு வராரு. இந்த ரூம் தான் பார்க்க வெள்ளையா இருக்கு. ஆக்சுவலா ஊசியெல்லாம் ரெடி பண்ணி அதை போடணும் அப்படின்ற மாதிரி அசாத் சொல்லிட்டாரு. இந்த ஊசியை போட்டு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோ பயப்படுறாரு. பயமா இருக்கா, பயமா இருக்குன்னா இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரி அசாத் சொல்லிட்டாரு. இவரும் கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப சட்டுன்னு அசாதி இவரோட கழுத்துல ஊசியை போட்டுறாரு. ஹீரோ பயந்தார்ல, அதனால தான் சொல்லாம கொள்ளாம ஊசியை போட்டுருப்பாரு. இப்ப நானும் அந்த இடத்துக்கு வரேன், கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் மயக்கத்துல இருக்க இவர்கிட்ட சொல்லிட்டாரு. மயக்கத்துல இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க இந்த வாட்டியே நெகட்டிவ் தான், செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. நீங்க வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சீனே திரும்பி நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோன்றதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இந்த நேரம் கொலை நடந்திருக்கும், பாடியை இவங்க எல்லாருமே பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரையும் மீறி எப்படியாவது பாடியை எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஹீரோ சொன்னா எல்லாருமே கேட்பாங்கல்ல, ஹீரோ எல்லாரையும் வேணும்ட்டே வேற வேற வேலையெல்லாம் பாக்குறதுக்காக அனுப்புறாரு. இந்த கேப்ல ஆசாத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. நுழைஞ்சவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணோட ரத்தத்தை எடுக்கணும்ன்ற மாதிரி ஊசி மூலியமா ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஏதோ எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவர் ரத்தத்தை தான் எடுத்திருக்காரு. அங்க சிசிடிவி இருக்கிறத பாக்குறாரு, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ரத்தத்தை இவங்களால கையில கொண்டு போக முடியாதுல்ல, அதனால ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அந்த இடத்துல ரத்தத்தை புதைச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஆசாத் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆசாத் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த ரத்தத்தை எடுக்க சொல்றாங்க. என்ன இந்த இடத்துல ரத்தம் இருக்குன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் புரியாம பாக்குறாரு. கொண்டு வந்து தானு சொல்லியிருப்பாங்க, அவருமே கொண்டு வந்து தந்துடுறாரு. எதுக்காக இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட்டுக்கு தெரியல. இப்பயும் அசிஸ்டன்ட் கிளம்பி போயிடுறாரு. அங்க சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக தான் அசிஸ்டன்ட் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ முழுசா அசாத நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஃபரியாவோட கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போக போறோம், கொலையை தடுத்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கு அசாத் இருக்கார்ல, தடுக்கலாம் முடியாது, குற்றவாளி யாருன்னு மட்டும் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த அசாத் காணாம போனதை இவ்வளவு நேரம் மறைச்சிருப்பாரு. ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஜஹாங்கீர் வரைக்கும் தெரிஞ்சிருது. அந்த அசாத் எங்கேயோ தப்பிச்சு போக கூடாது, கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்பயும் அசாத் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, நடந்த விஷயத்தை மாத்தணும்னு நினைக்காத, தேவையில்லாத புது பிரச்சனை வந்துரும், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட தான் ஊசி போடுற வேலையை ஒப்படைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே ஊசி போடுறா. இவங்க ரெண்டு பேருமே பாஸ்டுக்கு டிராவல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்த நைட்டு ஹீரோ இருக்கார்ல, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. சார் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க சார், பாருங்க சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். இவர் பாஸ்டுக்கு வந்திருக்காருல, அதனால சிரிக்கலாம் செய்யறாரு. ஏன் சார் திடீர்னு சிரிக்கிறீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் புரியாம கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. திடீர்னு இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, பேசிட்டு இருந்தவர் திடீர்னு கிளம்புறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால தான் இப்படி யோசிக்கிறான். இப்ப ஃபரியா இருக்காங்கல்ல, தீபன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், பார்க்குக்கு வந்துருன்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. இப்ப பார்க்குக்கு இவங்க கிளம்புறாங்க. ஹீரோவும் இந்த டைம் பார்க்குக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாரு. கரெக்டா அந்த லேக்குக்கு பக்கத்துல தான் தேடுறாரு. அந்த பொண்ணு நடந்து போறதையும் பாத்துடுறாரு. பாஸ்ட மாத்தக்கூடாதுன்னு அசாத் சொல்லியிருப்பாரு, ஆனா இவர் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு
பக்கம் அனுப்பி வச்சிருக்கான், வேணும்ட்டு ஆசாத தப்பிக்க வச்சிருக்கான் அப்படின்றது ஜஹாங்கீருக்கு தெரிஞ்சிருது. நீ தான் திட்டமிட்டு தப்பிக்க வச்சிருக்க, எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவனுமே விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றான். இப்ப ஹீரோவும் ஃபரியான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணை ஸ்டார்டிங் யாரோ கூப்பிட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பாரு. யாரு கூப்பிட்டானா அந்த பொண்ணை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஓடி வரும்போது ஒரு புதக்குழியில மாட்டிக்கிறாரு. ஆக்சுவலா புதக்குழியில இருந்து யாரோ எந்திரிச்சு போன மாதிரி இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த புதக்குழியில தான் இவரே மாட்டிருக்காரு. அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் கில்லர் அந்த இடத்துக்கு வரான். வந்த கில்லர் கொடூரமா இந்த பொண்ணை அட்டாக் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணோட கதையை முடிக்கிறான். ஆனா இவரால எதுவுமே பண்ண முடியல. இவரும் எந்திரிச்சு போனோம், எப்படியாவது அந்த கில்லரை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே எல்லாம் தெரியாது. அதனால ஆசாதோட வீட்டுக்கு தான் ஜஹாங்கீரை கூட்டு வந்திருக்காரு. சார் கடைசியா இங்கதான் ரெண்டு பேருமே வந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜஹாங்கீர் இருக்காருல்ல, ஹீரோக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. போன் ரிங்கு போது, ஆனா அவர் எடுக்கவே மாட்டாரு. நீ கால் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் கால் பண்றான். ரிங் அடிக்கிற சவுண்ட் பக்கத்துல தான் எங்கேயோ கேட்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ இருக்கான், தேடணும்ன்ற மாதிரி ஜஹாங்கீர் யோசிக்கிறாரு. அந்த கொலை பண்ண நபர் இருக்காரு பாத்தீங்களா, பாடியை இழுத்துட்டு போறதுக்காக ரெடி ஆகுறாரு. அப்பதான் ஹீரோ இந்த பள்ளத்தை விட்டு கஷ்டப்பட்டு வெளியே வராரு. அவன் இழுத்துட்டு போலான்னு நினைக்கும் போது அவனை பிடிச்சு தள்ளி விடுறாரு. அவனும் பொத்துன்னு போய் விழுந்துடுறான். யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். நீ தான் இவளோட பிரெக்னன்சிக்கு காரணமான்ற மாதிரி கேட்கிறான். அப்பதான் அது யாருன்னு தெரியுது. அந்த பொண்ணோட கார்டியனா தான் இருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் அங்கிளா இருப்பான். சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணை வளர்த்திருப்பான். அந்த பொண்ணு நமக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அப்பதான் அந்த பொண்ணு வேற யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்றத கிட்ட பார்த்து தெரிஞ்சிருப்பான். அதுக்கு யாரு காரணம்னு இவனுக்கு தெரியாது. அவனை மீட் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணு போறா. அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேர் கதையும் முடிக்கலாம்னு நினைச்சிருப்பான். அந்த பொண்ணு தீபன் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, தீபனே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கான். நீ தானே அந்த தீபன், நீ தானே பிரெக்னன்சிக்கு காரணம்னு கேட்கிறான். இல்ல நாளா அந்த தீபன் இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவன் கையில ஆயுதம் இருக்கு, அதனால தான் இவ்வளவு பயப்படுறாரு. அவனுமே அந்த ஆயுதத்தை வச்சு பயங்கரமா மிரட்டுறான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவர் தான் தீபன் அப்படின்ற மாதிரி அவன் முழுசா நம்புறான். இவளை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, இவளோட பாடியை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். என்னால முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ பண்ண மாட்டேன்னு சொன்ன, கழுத்தறுத்து போட்டுருவேன், ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப இவருமே இந்த இடத்துல மாஸ்டர்பேட்லாம் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு மேல ஒரு சீமன் சாம்பிள் கிடைச்சது இல்ல, அது ஹீரோவோட சாம்பிளா தான் இருக்கும். இந்த வீட்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி இருக்குன்றத ஜஹாங்கீர் புரிஞ்சுக்கிறாரு. அது மூலியமா அந்த சீக்ரெட் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. சீக்ரெட் ரூம் கதவை இவர் தட்ட ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்க இந்த சின்ன பொண்ணு பயப்படுறா. என்ன கதவெல்லாம் தட்டுறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறா. சரி நம்ம அசாத எல்பி விட்டலாம் அப்படின்ற மாதிரி அசாத் அப்படின்ற மாதிரி அசாத் எல்பி விட ஆரம்பிக்கிறா. ஜஹாங்கீரும் டீமோ சேர்ந்த மாதிரி கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை எழுப்புறதுக்காகலாம் போறாங்க. அசாத் இருக்கார்ல, இப்ப எழுப்பாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும், நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சீமன்லாம் வந்திருக்கும். என்னடா இவ்வளவு சீமன் வருது, உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் அவன் கிண்டலா கேட்கிறான். ஹீரோக்கு தான் குழந்தையே இல்லல்ல, எனக்கு குழந்தை இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஒரு குழந்தை கூட உனக்கு இல்லையான்ற மாதிரி அவன் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஹியூமிலேட் பண்ற மாதிரிலாம் அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு அவன் கையில இருக்க ஆயுதத்தை புடுங்கி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஹீரோவும் அவனோட மண்டைய தரையில போட்டு இடின்னு இடிக்கிறாரு. இப்படி பண்ணும்போது படுத்துட்டு இருக்க ஹீரோ இருக்காருல்ல, லைட்டா வைப்ரேட்லாம் ஆகுறாரு. ஹீரோவை எழுப்பணும்ன்றத அசாத் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவை பொறுமையா எழுப்பி விடுறாரு. முழிச்ச ஹீரோவா அங்க போலீஸுங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. ஆக்சுவலா அசாத் தான் தடுக்க கூடாதுன்றதுக்காக ரெண்டு பேரையும் அடிச்சு மயக்கமாக்கி இருப்பாரு. ஃபரியாவை கொலை பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரி ஹீரோ வெளியே சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள இவர் யோசிச்சு பாக்குறத நமக்கு மட்டும் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவனை போட்டு இவர் அடின்னு அடிச்சாரு பாத்தீங்களா, இவர் அடிச்ச அடியில ஒரு ஸ்டேஜ்ல அவன் இறந்தே போயிடுவான். ஒரு வேகத்துல தான் இப்படி அடிச்சிருப்பாரு. என்ன இவன் செத்து போயிட்டான், பிடிக்கணும்னு நினைச்ச அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அவன் கையோட ஒரு பேக கொண்டு வந்திருப்பான். அதுல இருந்து எல்லாத்தையும் லேக்குள்ள போடணும்னு நினைக்கிறாரு. இவனோட ரத்தம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறாரு. இவன் மிதந்து வரக்கூடாது இல்ல, அதனால சேரை கட்டி போடலான்ற மாதிரி அந்த சேரை எடுத்து கட்டி போட்டுருவாரு. பிரசன்ட்ல ஹீரோ கார்டியன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு உறுதியா சொல்றாரு. லேக்க நல்லா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. ஒரு மூட்டை கிடைக்குது. ஆக்சுவலா அவன் மூட்டையை இவர் போட்டார்ல, அதுதான் வெளியே எடுக்கிறாங்க. அதுல பார்த்தா இந்த ஃபரியான்ற பொண்ணோட உள்ளாடெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இவன் தான் அந்த பொண்ணு மேல கண்ணா இருந்தான் பாத்தீங்களா, உள்ளாடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இது மூலியமா அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இருக்குன்றது உறுதியாயிருது. அந்த கார்டியன் தான் ஃபரியாவை சாவடிச்சிருக்கான் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப கேஸ் முடிஞ்சிருது இல்ல. இப்ப சீனியர் இருக்கார்ல, சரி அவனை யாரு கொலை பண்ணதுன்ற கேஸ் ஓபன்ல இருக்குல்ல, அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், இந்த கேஸ் எல்லாம் வேற ஆபீஸ்ல வச்சு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த கார்டியனை கொலை பண்ணது ஹீரோ
தானே, அதனால தான் இந்த மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஆசாதும் அந்த இடத்துல உட்காந்து பேசுறாங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஆசாத் சொல்றாரு. இவருக்கு எப்படி தெரியும், நம்ம சொல்லவே இல்லையன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நீ சொல்லல, ஆனா என்னாலேயே புரிஞ்சுக்க முடியும்பா, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, கவலைப்படாத, யாரும் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீ ரிலாக்ஸா இருன்ற மாதிரி சொல்றாரு. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, ஜஹாங்கீர் கிட்ட தான் இந்த கேஸ கொடுத்திருக்காரு. ஆனா ஜஹாங்கீரால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மீடியால கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜஹாங்கீருக்கு அந்த ஆசாதி கிட்ட இருக்க பாட்டில் கிடைக்குது. இந்த பாட்டில வச்சு அவனுங்க ஏதோ பண்ணாங்கல்ல, இந்த பாட்டில இருக்க தண்ணியை நம்ம குடிச்சா என்னன்னு யோசிக்கிறாரு. இவங்க பாஸ்ட்ல போய் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சோன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஜஹாங்கீர் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆசாதி எப்பவுமே போல அவருடைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு பெரியவர் வந்திருக்காரு. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன்னு சொன்னார்ல, அந்த பெரியவர் தான் வந்திருக்காரு. கண்டிப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னதான் பார்த்தேன், உனக்கு பின்னாடி நிறைய மர்மம் இருக்கு, 30 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்த, உண்மையான குற்றவாளி யாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.